ஆதியாகமம் 39வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம இந்த 21 நாள் உபவாச ஜெபம் பண்ணோம். 21 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நிறைய காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவர் மாம்ச பிரகாரமாக ஆவிக்குரிய முறையில் நிறைய வெற்றி கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதா. ஆனால் ஒரு சிலருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி கூட தோணும். எப்படி நம்ம ஜெபம் பண்ணது ஒரு பெரிய விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணோம், ஆனால் பார்த்தா வேலையில் ப்ரமோஷன் வேணும்னு பார்த்தா வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரக்கூடியதா. இல்லை நம்ம குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு ஜெபம் பண்ணோம், இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தானே பிரச்சனை தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்னா, நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்பது ஒன்றாக இருக்கும்போது வேறொரு காரியம் நடைபெறும்போது லைஃப்பில் நிறைய நேரங்களில் அதனுடைய அர்த்தம் சரியாக புரியக்கூடியதாக இருக்கக்கூடிய காரியம். ஸோ அதனால் இன்றைக்கி வாட் வி டூ வென் லைஃப் டசன்ட் மேக் சென்ஸ், நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்றது போல தோணும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தி பார்க்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 20லிருந்து 23 வரை உள்ள வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 39 20லிருந்து 23 வரை. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கு பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாவொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு இந்த இடத்துல வருவதற்கு அவர் எல்லாமே சரியாக செஞ்சார். அவர் செய்ததெல்லாம் தேவனுக்கு முன்பாக சரியான காரியங்களை செஞ்சார். ஆனால் தவறுதலாக அவரை குற்றம் சாட்டி அவரை சகோதரர்கள் முதல்ல அடிமைத்தனத்தில் வைத்து அங்கேருந்து அடிமையாக பாத்திபர் விலைக்கு பாத்திபர் வீட்டுக்கு போய் அங்கேயும் பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இங்கே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதில் த்ரூ அவுட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் என்ன யோசேப்போட கூட இருந்து நீங்கள் அவன் பாத்திபர் வீட்டுக்கு போகும்போது சரி, நீங்கள் இதே 39வது அதிகாரத்தில் மேலே 2வது வசனம் பார்த்தீங்கன்னாலும் சரி, 3வது வசனம் பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கேயும் நம்ம வாசித்ததில் 21வது வசனம் பார்த்தீங்கன்னாலும் சரி, 23வது வசனம் பார்த்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலையும் கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அவன் யோசேப்பை என்ன பண்ணுறாரு, அவர் அவருக்கு எதிராக எல்லா சோதனைகளை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு, கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலே நேர்மையாக நடக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் தவறுதலாக குற்றம் சாட்டப்பட்டு இங்கே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ யோசேப்போட நிலைமையில் உட்காந்து நீ யோசிச்சு பார்க்கணும். எப்படி, நான் செஞ்சது எல்லாமே சரி, நான் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு என்று செய்தேன், எல்லாருக்கும் முன்பாக உண்மையும் உத்தமமாக செஞ்சேன், இப்போ எனக்கு கிடைக்கிற பரிசு என்ன? நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் சொன்னது பிரகாரம் செய்து கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உண்மையாக வாழும்போது நம்ம மேலே சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு நாம் தண்டிக்கப்படும் போது, இல்லை நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வராமல் போகும்போது, இல்லை நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு வராமல் போகும்போது, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பிரச்சனையில் போகும்போது நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்போம்? என்ன ஆண்டவரே, என்ன ஆச்சு, என்ன, ஏன் இது நடக்குது? நிறைய நேரங்களில் நமக்கு தெரியறதில்ல, நிறைய காரியங்கள் நமக்கு தெரியறதில்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி வாழணும்? அப்போ யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு 2 காரியம், என்ன செய்யணும்னு 2 காரியம். முதல்ல என்ன செய்யக்கூடாதுங்கிறது ஒரு காரியம் பார்ப்போம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கக்கூடாது. எப்படி? டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். என்ன, நம்மளால் எல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அறிவை பயன்படுத்தி எதுவும் செய்யக்கூடாது. கர்த்தர் ஒரு காரண காரியத்துக்காக என்னை கொண்டு போயிருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு,
ஆனா நம்ம போகிற பாதை, நான் இருக்கிற இடம் அதற்கு ஏற்றதா இல்லை. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், என் சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் இல்லை. தெரியல, நீங்க யாராவது இருக்கீங்களா என்னன்னு தெரியல, தெரியாது. கர்த்தரை நம்ம அறிஞ்சு கொள்ற அளவுக்கு நமக்கு யாருக்கிட்டே அறிவு கிடையாது. அப்ப என்ன, எனக்கு எல்லாமே தெரியணும், முயற்சி பண்ணலாம், தவறு இல்லை. ஆனா எல்லாம் எனக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போக முடியாது. என்ன, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனம் பாருங்க. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். என்ன, இப்படி காலம் என்னன்னு நடக்காத போதும் நம்முடைய சுய புத்தியில நடக்காம என்ன பண்ணணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்ன பிரச்சனைனா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்லாருக்கும் இது சரியில்லையா அதை செஞ்சிருவோம், அது இல்லையா இதை செஞ்சிருவோம். அதுவும் என்னை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்பவுமே பிளான் ஏ, பிளான் பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஜி வரைக்கும் நம்ம பிளான் வச்சிருப்போம். இது விழுந்துச்சுன்னா அடுத்தது, இது விழுந்துச்சுன்னா அடுத்தது, இது விழுந்துச்சுன்னா அடுத்தது. ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபால் பேக்னு வைக்கக்கூடியதான் நிறைய காரியங்கள் வச்சிருப்போம். இந்த பிசினஸ் பண்றவங்க இல்ல கொஞ்சம் வேலை பார்க்கறவங்க, கொஞ்சம் இது பண்றவங்களுக்கு என்னன்னா, ஓகே இதை தூக்கி அதில் போட்டுரும், அதை தூக்கி அதில் பண்ணிடுவோம், இதை அப்படி பண்ணிடுவோம், இதை அப்படி பண்ணும், எப்பயும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் பேசுறதே கஷ்டமா இருக்கும், உண்மை. ஏன்னா நமக்கு என்னன்னா, நான் ஏதாவது ஒரு வழியில செய்யணும். ஆனா சில சமயங்கள்ல கர்த்தர் ஒரு அடி அடிச்சு உட்கார வச்சாருன்னா பேசாம உட்கார்ந்துருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு எல்லாம் தெரியும்னு பண்ணக்கூடாது. இது எனக்கு புரியல, என் அறிவுக்கு எட்டல, ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்ன வழி நடத்துறார். அதனால நான் என்ன, என் சுய புத்தியில சாயாம நான் கர்த்தரை நினைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் என்னுடைய வழிகளை சரி பண்ணுவாரு. நீங்க ஏசாயா 50வது அதிகாரத்திற்கு இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு புரியல, என் வாழ்க்கையில எனக்கு நடக்கிறது புரியணும், நான் சொல்றது என்னோட வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்வோங்கிறத ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். நல்ல கவனிங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, முதல்ல யாரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவன். சரியா? கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவன் என்ன? கர்த்தர் சொல்றதை கேட்டு கர்த்தருக்கு என்று வாழ்ந்து கர்த்தருக்கு என்று இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் கர்த்தருக்கு பயந்தவன். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அது மாத்திரமல்ல, அவர் பயந்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு வழியாக பேசக்கூடிய ஒரு தாசனுடைய சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. எப்படிங்க? கர்த்தருக்கு பயந்தவன் அவருடைய தாசனுடைய சொல்ல கேட்டு நடக்கும்போது அவன் எப்படி இருட்டில் நடப்பான்? கொஞ்சம் சிந்திங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு எவன் இருளில் நடக்கிறானோ, என்னதுனால? வெளிச்சம் இல்லாததுனால, தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். சில சமயங்கள்ல கர்த்தர் வேணும்னு நம்மளை இப்படிப்பட்ட பாதையில் அனுப்புவார். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது நீங்க தெரியணும், நீங்க எதை சார்ந்து வாழுகிறீங்கன்னு தெரியணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமா நடைபெறும், கர்த்தர் நடத்துவாரு. ஏன்னா மிக தெளிவாக சொல்லக்கூடியது என்ன, கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு எவன் ஒருவன் வெளிச்சம் இல்லாதனால இருளிலே நடக்கிறானோ அவன் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை நம்பி இப்ப என்ன செய்யணும்? அவன் வேற ஒண்ணும் இல்ல, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் சொன்னது போல சுயபுத்தியில சாயாம கர்த்தரை சார்ந்து அவரை நோக்கி நடந்து கொள்ளணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இதோ என்ன, இருட்டில் இருக்கிறானா? கர்த்தர் உனக்கு இருள கொடுத்திருக்கிறார், நீ இருளில் நடன்னு ஒரு காலகட்டத்தில் உன்னை இருட்டில் நடக்க விடுறாரு. இப்போ நீ நான் இருட்டில் நடக்க மாட்டேன்னு சொல்லி உன் சுயபுத்தியில சாஞ்சி நீ நெருப்ப கொளுத்தினேன்னா அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீ மூட்டின அக்கினி ஜுவாலையிலே நடவுங்கள். என்ன, நீ தீ கொளுத்தி நீ வெளிச்சம் வச்சேன்னா, நீ உன் வழியை உண்டாக்கி நீ போனேன்னா நீ என்ன பண்ணுவ? வேதனையில கிடப்ப,
என் கருத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். இது வேற யாரும் இல்லை, நான் தான் உனக்கு அதை கொடுக்குறேன், நீ என்னைய சார்ந்து வாழணும். ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம என்ன தெரியுமா செய்வோம், ஒரு சிலர் வந்து டைரக்டாக செய்யலாம், இன்டைரக்டாக பண்ணுவோம். ஹலோ, இவங்ககிட்ட இதை சொன்னால் தானே தப்பு, இதை இவங்ககிட்ட சொன்னால் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க இங்கே சொல்லிடுவாங்க. இல்லை நான் இதை செஞ்சேன்னா இது இதில் போயிடும், அதுலேருந்து அந்த இது வந்துடும், அதுலேருந்து இப்படி வந்துடும். இதுதான் தீ கொளுத்துறது. கர்த்தர் உன்னைய இருளில் நடக்க விடுறாரு. ஏன்னா இட் இஸ் காட் ஹூ இஸ் லீடிங் யூ டு வாக் இன் த டார்க்னஸ். வெளிச்சம் இல்லாத என்ன? ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். இருள் என்னது? வெளிச்சம் இல்லாததான் இருள். அப்ப கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை வந்து இருள நடக்க வைக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியணும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நம்ம வேலை பார்க்க கூடாது. கர்த்தரை சார்ந்து வாழணும். அப்ப என்ன, இப்ப நீங்க போகிற பாதையில சில நேரங்கள்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, நிச்சயமா தெரியாது. நம்ம எல்லாரையும் கர்த்தர் இப்படிப்பட்ட சில பாதைகள்ல அனுப்புவாரு. ஏன்னா நீங்க முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து வாழ்றீங்களா இல்ல வாழ மாட்டீங்களான்னு பார்க்கக்கூடியதா. ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன், இப்போ உங்களுக்கு முதல்ல புரியும். யோபு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வேத புஸ்தகத்தில் முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம். யோபு புஸ்தகத்தில் யோபு என்ன பண்றாரு, அவர் வந்து 38 அதிகாரம் உட்கார்ந்து என்ன நடந்துச்சு தன்னை வந்து நிரூபிக்க விரும்புகிறார். நான் நல்லவன், நான் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இப்ப 38வது அதிகாரத்தில் கர்த்தர் வர்றார். தேவனாகிய கர்த்தர் வந்து யோபு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நல்ல கவனிங்க, யோபு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, எப்பா நான் பூமியை உருவாக்கும் போது நீ எங்க இருந்த? கர்த்தர் கேட்கிற கேள்வி என்ன? நான் பூமிக்கு அஸ்திவாரம் போடும்போது நீ எங்க இருந்த? நான் மற்றவைகளை உருவாக்கும் போது நீ எங்க இருந்த? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு தையல் மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா பெரிய ஸ்கிரீனா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டெடு. அப்ப என்ன, நம்ம வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நமக்கு வந்து சில நேரங்களில் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கர்த்தரை எனக்கு எல்லாத்துக்கும் பதில் நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் வந்து கேள்வி என்ன, எனக்கு ஏன் நடக்குது தெரியணும், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தே டிமாண்ட் ஆன்சர்ஸ். சிலர் வந்து இதுல வந்து கர்த்தரை வந்து என்ன கேள்வி கேட்கக்கூடியதான், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா கடைசியில் கர்த்தர் இப்படி கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா செய்றாரு, 40வது அதிகாரம் 5வது வசனம் சொல்றார், நான் வாயை மூடிக்கிட்டேன். யோபு சொல்றார், நான் வாயை மூடிக்கிட்டேன், வாயை மூடி என் கையை வச்சு என் வாயை மூடிக்கிட்டேன் சொல்றாரு. ஏன்னா நமக்கு வந்து பார்க்கறது என்னன்னா, நம்ம வந்து நிறைய நேரங்களில் கர்த்தர் தான் வந்து நீதிபதி. நம்ம என்ன செய்ய பார்ப்போம்னா, நமக்கு புரியாத போது நம்ம நீதிபதியா உட்கார்ந்து கர்த்தரை விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹலோ, அவர் நீதிபதிங்கிறது போயிட்டு நம்ம அவரை பதில் சொல்லுங்க, இது என்னாச்சு சொல்லுங்க, ஏன் அவங்க இப்படி செஞ்சாங்க, ஏன் மாமியார் இப்படி செஞ்சாங்க, ஏன் மாமனார் இப்படி செஞ்சாரு, ஏன் என் குழந்தைய அப்படி பண்ணாங்க, ஏன் என் புருஷன் இப்படி பண்ணாரு, ஏன் என் மனைவி இப்படி பண்ணாங்க, பதில் சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஹலோ, அவர் தான் நீதிபதி, நீங்க இல்லை. ஏன்னா யோபு ரொம்ப அழகா சொல்றாரு. கடைசியா வந்து யோபுடைய இது என்ன தெரியுமா ஆகுது, ஏங்கிறத விட்டுட்டு அவருடைய நோக்கம் என்னவா மாறுது, யாருங்கிறதுல மாறுது. அப்படி மாறும்போது தான் 42வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்ப வரைக்கும் யோபுவோட சூழ்நிலை மாறல, ஆனா யோபுவோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுது. இப்ப நான் உம்மை பார்த்துட்டேன். அப்ப என்னன்னா, யோபுவோட வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனா யோபு என்ன, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அவரு பேசாம அமைதியாயிடுறாரு. அப்ப அதனால நம்ம என்னன்னா, இப்போ ஒருவேளை கர்த்தர் வந்து ஏன்னு உங்களுக்கு விளக்கி கொடுத்தாருன்னு வைங்க, ஏன்னு சொல்லி சொன்னார்னு வைங்க, நம்ம வலி போகுமா? போகாது. வலி வலிக்க தான் செய்யும். அப்ப என்ன, அவர் வந்து வலிக்கு வந்து
ஒரு காயம் போடுறதுக்கு பதிலாக கட்டு கட்டுறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, தன்னையே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ யோபோட வாழ்க்கையில் அவன் கூட இருந்த நண்பர்கள் குற்றம் சொன்னாலும் என்ன சொன்னாலும் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஒன்றுமே தெரியல, கடைசி வரைக்கும் ஏன்னு தெரியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்கள் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லி we should not demand God. ஆண்டவரே எனக்கு என்ன, எனக்கு இது என்னன்னு தெரியணும்னு சொல்லக்கூடியதா. இன்னொரு ஆள் ஆபக்கூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் கர்த்தரோட மல்லு கட்டுறவர் மாதிரி நிற்கிறார், ரெசில் மேட்ச் மாதிரி. அவருடைய புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கேள்வி கேட்பார், கடைசியில் ஆராதனையில் கொண்டு போய் முடிச்சுருவார். நெகினோத் வாத்தியத்தில் ஒரு பாட்டு பாடி முடிச்சுருவார். ஆனால் சூழ்நிலை எதுவுமே மாறாது, சூழ்நிலை ஒன்றுமே மாறாது. அவர் கேட்கக்கூடிய கேள்வி பாருங்களேன், 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்களேன். கேட்கிறாரு பாருங்க, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எப்படி கேள்வி பார்த்தீங்களா? நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு நீ கேட்காம இருக்கிறீங்க. நம்ம டிரான்ஸ்லேஷனை வாசிங்க. ஆண்டவரே நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், கேட்காம இருக்கிறீங்க. மனைவிமார்கள் உங்கள் கணவனை பார்த்து கேட்பீங்களா? அந்த மாதிரி கேளுங்க. அதானே, நான் கிச்சன்லேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கல மாதிரி கர்த்தரை நோக்கி நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்றது, நீங்கள் கேட்காம இருக்கிறீங்க. அடுத்து, எனக்கு நடக்கிற கொடுமைக்காக நான் எவ்வளவு நேரம் நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. ஏன்னா நீ ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க நேர கர்த்தர்ட்ட போய் இதை சொல்லும்போது God can handle your honesty. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க நேர்மையா உங்க இருதயத்தில் இருக்கிறத நீங்க கர்த்தர்ட்ட சொல்றது, கர்த்தர் கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்வாரு. ஆனா கர்த்தர் கொடுக்கிற பதில ஆபக்கூக்கால ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் என்ன சொல்றாரு, கவலைப்படாதப்பா நான் கல்தையர்களை ரெடி பண்ணிட்டேன்னு. ஐயோ கல்தையர்களா? பதில் சொன்ன உடனே என்ன நடக்குது இவருக்கு, ஐயோ அவனுங்களா, வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி, எது வரைக்கும் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய. அப்ப என்னன்னா இங்க அவருடைய வாழ்க்கையில என்ன, அவர் கேள்வி கேட்கிறாரு, பதில் இல்ல. தேசம் கொடுமையில போய் கொண்டிருக்கு. ஆண்டவரே எவ்வளவு காலம் அக்கிரமக்காரங்க செழிக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதா. அதுக்கப்புறம் அவர் 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிங்களேன். நான் என் காவலிலே தரித்து நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று. என்ன, நான் போய் மேலே உட்காந்து கேட்கிறேன், அவர் என்ன பதில் சொல்றாரோ சொல்லட்டும், நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கிறேன். எப்படி? நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கிறேன். அவர் என்ன மறுபடியும் போய் பேசலை. நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம ஞாயிற்றுக்கிழமை மத்தேயு 26 பார்க்கும்போது சொன்ன இயேசுவோ அல்லேலூயா, இயேசுவோ பேசாமல் இருந்தார். அது நிறைய பேரை பாதிச்ச செர்மன். ஆனால் நம்ம நிஜமாவே கற்றுக்கொள்ள வேண்டியது பேசாமல் இருக்கிறது. எல்லாம் வாயில் நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது உங்கள் சொந்த குடும்பமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில தவறான எண்ணங்கள் வரும். ஆபக்கூக்கு சொல்றார், நான் பேசாம மேலே ஏறி அரண்ல உட்காந்து நான் பார்க்கிறேன், நீங்க என்ன செய்யறீங்கன்னு பார்க்கிறேன். இப்ப பாருங்க, ஆபக்கூக்கோட சூழ்நிலை மாறிச்சா? மாறல. ஆனா என்ன, ஆபக்கூக்கோட நிலைமை மாறிச்சு. ஆனா முதல்ல என்ன நினைச்சாரு, எனக்கு எல்லாம் தெரியணும், எனக்கு எல்லாம் பண்ணணும்னு. ஆனா என்ன, கர்த்தர்ட்ட வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடியதான். புதிய ஏற்பாடுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் யாரை பார்க்குறோம்? யோவான் ஸ்நானகனை பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் யோவான் 1வது அதிகாரத்தில் பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு காட்டிட்டாரு. இப்போ மத்தேயு 11வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். இப்போ சிறைச்சாலையில் இருந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அவங்க ஆளுங்க 2 பேரை கூப்பிட்டு என்ன ஃபவுண்டேஷன்ல கேள்வி கேட்கிறாரு. எப்படி? வருகிறவர் நீர்தானா இல்லது வேறொருத்தர் வர நாங்க காத்திருக்கணுமா? எப்படி? என்ன பிரச்சனை? நான் வரப்போறது நீங்களா இல்ல வேற ஆளா? ஏன்னா நீங்க சொன்னீங்க என்ன தரித்திரருக்கு சுவிசேஷத்தை காவல்ல இருக்கவங்களுக்கு விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி. இப்போ நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் உங்க கசின், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், என்னைய விடுதலை பண்ணிட்டு விட்டுட்டு நீங்க கிராமமா போய் எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி? நான் ஜெபம் பண்றேன், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பதில் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
நான் என்ன சிறைச்சாலையில் இருக்கிறேன்? யோவான் ஸ்நானகன் அதான பிரச்சனை. நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், எனக்கு விடுதலை இல்லை, ஆனா ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் விடுதலை கிடைக்குது. எனக்கு வேலையில பிரச்சனை, அடுத்தவனுக்கெல்லாம் வேற ப்ரொமோஷன் கிடைக்குது, நல்ல நல்ல வேலை கிடைக்குது. எனக்கு வீசா பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணா மற்றவனுக்கெல்லாம் வீசா கிடைக்குது. ஹலோ, யோவான் ஸ்நானகன் அதான் பிரச்சனை. அவன் ஆள் அனுப்பிச்சு வந்தோன்னு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் நாமத்து நிமித்தம் இடரில் அடையாதவனுக்கு இடரில் அடையாதவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான். ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. நிறைய நேரங்களில் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம ஒரு காலகட்டத்தில் நமக்கு பதில் கொடுக்கணும், நமக்கு செய்யணும், பர்சனலா நமக்கு பண்ண நினைக்கிறோம் பாருங்க, சில நேரங்களில் நடக்காது. பட் அதுக்காக கர்த்தர் மாறல. அப்போஸ்தலனாகிய பவுல் எடுங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை இருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போ பயங்கரமான ரகசியங்களை, தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தின அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு. இங்க 8வது 9வது வசனம் வாசிங்களேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், we are perplexed அப்படின்னு சொல்லக்கூடிய பதம், அப்போரியோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதம். அப்படின்னா என்னன்னா, நாங்க என்ன அர்த்தம்? we are at a loss, வேற வழியே இல்லை, எங்களுக்கு வெளியே போறதுக்கு வழியே இல்லை, என்ன ஏன்னு எங்களுக்கு புரியல. அப்ப என்ன சொல்றாரு? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, என்ன பவுல் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறார். நம்ப முடியுதா? சொல்றாரு இல்லையா, அப்போஸ்தலனடிகளை சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போறேன், அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. தேவனுடைய ரகசியங்கள் அவ்வளவு தூரம் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல், we demand answers from God. நிறைய நேரங்கள் ஆண்டவரே எனக்கு இதுக்கு பதில் தெரியணும், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். ஆண்டவர் சொல்ற, உன்னால தாங்கிக்க முடியாது, உனக்கு புரியாது. அப்ப என்னன்னா, என் வாழ்க்கையில ஏன் நடக்குது, என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்னு நினைக்க முடியாது, புரியவும் புரியாது. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நான் என்ன நடக்குதுன்னே தெரியல, மை லைஃப் டசன்ட் மேக் எனி சென்ஸ் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு எல்லாமே தெரியணும், என்ன நடக்குது ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க இல்ல. என்ன, நீங்க கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். எனக்கு என்னன்னு புரியாது, ஆனா கர்த்தர் என்னோட இருக்கிறார், அவர் எனக்கு வழி நடத்துகிறார். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னை கரம் பிடித்த தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அதனால எனக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாட நடக்கக்கூடிய காரியங்கள்லயே நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு ரொம்ப ஒரு அருமையான நிறைய கலங்குறது சகோதரிகள்னால நான் சொல்றேன். நம்ம உங்களுக்கு பிள்ளை பிறக்கக்கூடிய காரியம் ஒரு அருமையான காரியம், பெரிய ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுது, நீங்க கர்ப்பம் தரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே தலை சுத்துது, வாந்தி வருது, என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க பிள்ளைய பார்த்தீங்களா? இந்த காலத்துல ஸ்கேன் எடுக்கிறீங்க, இத்தனை வாரத்தில் அத்தனை வாரத்தில்னு. அதுக்கு முன்னாடி ஸ்கேன் இருந்துச்சா? எது இருந்துச்சு? என்ன தெரியுது? உடனே அது சினிமாவில் தான் சொல்லுவாங்க, கையை பிடிச்சி பார்த்துட்டு கங்கராஜ், அப்படியெல்லாம் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தெரியும். இருந்தாலும் நம்ம காலங்காலமாக அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க நம்மளை. எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண முடியாதுல்ல, முடியாது, பல்ஸ் பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா, நம்ம காலங்காலமா இந்த சினிமாவில் காட்டி காட்டி என்னன்னா பல்ஸ் பார்த்து கர்ப்பமாயிட்டேன்னு சொல்ல முடியும்னு, அது ஒரு முட்டாள்தனம், கிடையவே கிடையாது. சரியா? ஆனா என்னன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே நினைச்சுக்கிறோம், என்ன உள்ளுக்குள்ள பிள்ளை இருக்கு, உள்ளுக்குள்ள பிள்ளை வரப்போகுது தெரியாது. ஆனா நீங்க நம்புறீங்க. என்ன காரணம்? வேறவங்கள பாக்குறீங்க. எனக்கு அருமையானவள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு தெரியாது.
உங்க சரீரத்துக்குள்ள நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பிற என்னத்துக்கு நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் டோன்ட் டிமாண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சரியா? இது செய்யாதீங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்னு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தேன். பி ஃபெய்த்ஃபுல். உங்களை எங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அங்க உண்மையுள்ளவர்களாய் இருங்க. ஏன்னா யோசேப்பு இங்க சிறைச்சாலையில் இருக்கிறார். யோசேப்பு என்ன 22வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து, நான் சொன்னது போல இந்த அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இருக்கு, 3வது வசனத்தில் இருக்கு, 21வது வசனத்தில் இருக்கு, 23வது வசனத்தில் இருக்கு. கர்த்தர் the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து. இப்ப கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாத்திபர் வீட்டில் இருக்கிறார். பாத்திபர் வீட்டில் என்ன நடக்குது? அங்கே அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு வசனம் பார்க்குறோம். அங்கே நீங்கள் 6வது 7வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே 39வது அதிகாரத்தில் பிற வீட்டில் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே பாத்திபர் என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாட்டை தவிர்த்து மீற எதுவும் அவர் பார்க்கல. வர்றாரு, வீட்டில் சாப்பிட்றாரு, அவ்வளோதான். மீதி எல்லாமே யோசேப்பு கண்ட்ரோலில் போகுது. எப்படி? அவன் உண்மை இல்லவனா வேலை பார்க்குறான். அங்கே உண்மை இல்லவனா. இங்கே சிறைச்சாலைக்கு வந்துடுறாரு. சிறைச்சாலைக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அதே மாதிரி சிறைச்சாலையில் எல்லா வேலையும் பார்க்குறான். எல்லா வேலையும் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? இங்கேயும் 23ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அந்த சிறைச்சாலை அவன் வாசமாக இருந்த சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இவனும் இங்கே ஒன்றும் செய்யலை, எதையுமே கேட்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே அவன் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ உள்ள உட்காந்து சிறைச்சாலையில் உட்காந்து யோசேப்பு என்ன பண்ணலை? அழலை. நம்மள சில பேருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள கண்ணீர் குடங்குடமா வருது. ஆண்டவர் சொல்றாரு, துருத்தியில் பிடிச்சு வச்சிரு. நம்மளுக்கெல்லாம் நம்ம பேருக்கு கொஞ்சம் பேருக்கு துருத்தியெல்லாம் பத்தாது, அண்டாவாக தான் பிடிச்சு வச்சிருப்பார். ஏன்னா நீங்கள் விடுற கண்ணீருக்கு அளவே கிடையாது. ஏன்னா எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வசனம் தெரிஞ்சாலும் இன்னும் ஒரே அலறல், இன்னும் புலம்பல், இன்னும் அழுக. கமான், க்ரோ அப். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிற கர்த்தர் உன்னை வளர்க்கிறாரு. பிறகு மறுபடியும் உட்காந்து பே பே பேன்னு அழுதுகிட்டே இருந்தா எப்போ சின்ன பிள்ளையாவே, எப்போ பாரு பால் குடிக்கிற பிள்ளையாவே இருப்பியா? கமான், க்ரோ அப். ஏன்னா நீங்க ஒரு கிறிஸ்துக்குள்ள வளர்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது இது வேணாமா? ஞானம் வர வேணாமா? ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா எப்ப பாரு ஒரே ஆண்டவரே எப்படி ஆச்சு. யோசிப்பு எங்கேயா அழுதானா? ஒரு வார்த்தை பாருங்க, நீங்க எங்கேயாவது பாருங்க. பாத்திபர் வீட்டில் உட்கார்ந்து அடிமையா இருக்கிறான், எல்லா வேலையும் பார்க்கிறான், உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவனை என்ன பண்ணுது? உயர்த்தி அவனை அங்க இருக்கிறதுல ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வருது. இங்க அடுத்து சிறைச்சாலையில் உட்காந்துருக்கான். சிறைச்சாலையில் உட்காந்து அவர் என்ன கடிதமா எழுதினாரு எல்லாருக்கும்? சகோதரர்களே, பாத்திபர் என்னை இப்படி கண்டுபிடிச்சு உள்ள விட்டுட்டா, இந்த கண்ணீர்னால கடிதம் எழுதுகிறேன். அங்க 2 சொட்டு கண்ணீர் விட்டு. இந்த அரசியல்வாதிகள்லாம் சரி சிறைச்சாலைக்குள்ள போனா புஸ்தகம் எழுதுற மாதிரி எழுதுனா யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஒண்ணுமே செய்யல. உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ, அது சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அடிமைத்தன வீடா இருந்தாலும் சரி, இல்ல மாளிகையா இருந்தாலும், எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை உண்மையுள்ளவர்களாய் இருந்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம ஒரு கிறிஸ்தவ பின்பற்றுகிறவர்கள், அதனால நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது என்ன வேலையா இருந்தாலும் சரி. சிறைச்சாலையில் உட்கார்ந்து அவர் அளவே இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல இந்த லைட் ஹவுஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, கடல் கரையில. அப்போ விளக்கு கொளுத்தி எண்ணெய் ஊற்றி விளக்கு கொளுத்தி வைக்கணும். இந்த லைட் ஹவுஸ் கீப்பர் பயங்கரமான புயல் அலை அடிச்சு எல்லாம் வரும்போது அவரால் என்ன பண்ண முடியாது? அந்த புயலை மாற்ற முடியாது, அந்த அலையை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. ஆனா அதுக்காக உட்கார்ந்து அவர் அழுதுகிட்டே இருந்தார்னா, அவர் விளக்கு கொளுத்தாம இருந்தார்னா கப்பல்கள் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன, அந்த லைட் ஹவுஸ் வாட்சர் என்ன பண்ணணும்? அவருடைய கடமையை செய்து கொண்டே இருந்தாதான் கப்பல்கள் திசை மாறி போகாம சரியான முறையில் போகும். அப்ப உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு கடினமான பாதையில கூட்டு போனார்னா நீங்க என்ன பண்ணக்கூடியவங்களா இருக்கணும்? உங்க கடமையில உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் அப்படித்தான் கொண்டு போவாரு. ஆனா என்ன பண்ணக்கூடாது?
நம்முடைய உண்மை தன்மையில என்னைக்குமே நம்ம இழந்து போகவே கூடாது. இப்போ முதலாவது நீங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் புரியணும்னு தெரிஞ்சு அடையக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணணும், நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். மூணாவது, டோன்ட் பி பிட்டர், என்ன மனக்கசப்புள்ளவர்களாய் மாறாதீர்கள். மனக்கசப்புள்ளவர்களாய். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா காயம் பட்டுறாங்க ரொம்ப ஈஸியா. கர்த்தர் தான் இதை அனுமதிக்கிறாரு, கர்த்தர் தான் என்னை கொண்டு போறாரு. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, காயப்பட்டு போயிடுறாங்க. காயப்பட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள ஒரே அழுக, துக்கம், கசப்பு, மனக்கசப்பு. கசப்பு வந்த உடனே அவங்க வாயில வரக்கூடிய வார்த்தைகள், பேச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக மாறக்கூடியது. நீங்க ஆதியாகமம் 40வது அதிகாரத்துக்கு வாங்க, அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 14வது 15வது வசனம் பாருங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவால் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். இங்க வந்து பாருங்க, என்ன எழுதலன்னு சொல்றேன். என்னை என் சகோதரர்கள் ஏமாற்றி கொண்டு போய் என்னை வித்து விட்டார்கள். என் தகப்பன் வீட்டிலோ நான் அநேக வங்கி உள்ள அணைவடைந்து என் வீட்டிலே நான் இளவரசனை போல இருந்தேன். என் சகோதரர் எல்லாம் என்னை ஏமாற்றி என்னை கொண்டு வந்து அடிமையாக விற்று விட்டார்கள். ஆனால் நான் பாத்திபர் வீட்டில் இருக்கும்போதோ பாத்திபருடைய மனைவியோ என்னை தவறுதலாய் குற்றம் சொல்லி நான் செய்யாத குற்றத்திற்காக என்னை அனுப்பி என்னை இப்படிப்பட்ட சிறையில் போட்டு என்னை வதைத்து விட்டார்கள். எதையாவது சொல்லியிருக்காரா? நீ பாருங்க, ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காரா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஒரு பேக்கர், ஒரு கப்பேரர். ராஜாவுக்கு வந்து இது திராட்சரசம் கொடுக்கக்கூடியவன், இன்னொருத்தன் இது பேக்கரு, ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவன். 2 பேருக்கு கனவு வருது. 2 பேருடைய கனவை மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. இப்போ ஒருத்தன் வந்து அங்கே போயாச்சு, திராட்சரசம் கொடுக்குறவன் மட்டும் மறுபடியும் ராஜாட்ட போயாச்சு. இவன் வந்து இது பண்ணிட்டான். இப்போ போன உடனே என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இது பண்ணுறான். முதலாவது யோசேப்பு என்ன பண்ணலன்னா, நான் இப்படி வந்து சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்லவே இல்லை. சகோதரனை பற்றி சொல்ல, பாத்தியவருடைய மனைவியை பற்றி சொல்லலை. அது மாத்திரம் இல்லை, என்னன்னா நீங்கள் மனக்கசப்பாக இருக்கணும்னு வச்சவங்களேன். நல்லா யோசிங்க ஒரு நிமிஷம். நீங்கள் பழசை மறக்காமல் இன்னும் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கசப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, உங்கள் யாரோ ஒருத்தவங்க செஞ்சது, இல்லை உங்களுக்கு எதிராக யாரோ ஒருத்தவங்க சொன்னதை சொல்லும்போது இன்னைக்கும் உங்கள் கண்ணு கலங்குதுன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே கசப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அண்ணே அப்படிங்கும் போதே பார்க்கணும், நமக்கு என்னமோ நேற்று நடந்த மாதிரி சொல்லுவாங்க. 10 வருஷம் ஆயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 வருஷமா அவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. கசப்பு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு பிட்டர்னஸ் இருக்கவே கூடாது. யோசிப்பட்டு இல்லவே இல்லையே. ஏன்னா அந்த கசப்பு என்ன தெரியுமா பண்ணும், உங்களை அப்படியே வந்து உங்களை தான் ஹார்ம் பண்ணும். அவன் மனசில் எந்த கசப்புக்கும் விடலை. அதுக்கு இன்னொரு அடையாளம் தெரியுமா, அவர் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறார். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறார். 2 பிள்ளைங்களுக்கு. முதல் பிள்ளை வந்து மனாசா. நீங்கள் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனம் 52வது வசனத்தில் பார்க்குறோம். முதல்ல என்ன வைக்கிறாரு, மனாசாக்கு என்ன அர்த்தம், என் வருத்தம் யாவையும். இப்போ உங்களுக்கு ஒரு மனாசை வேணும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனாசை வேணும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறீங்களே, உங்களால உங்க வாழ்க்கையில நடந்த ஒருத்தவங்க செஞ்ச ஒரு குற்றத்தை இன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களால மனக்கசப்பு இல்லாம சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவங்க எவ்வளோ பெரிய துரோகம் வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவங்க எவ்வளோ மோசமான ஒரு காரியம் வேணாலும் பண்ணியிருக்கட்டும், உங்களால அந்த கசப்பு இல்லாம சொல்ல முடியுமா? கண்ணீர் இல்லாம சொல்ல முடியுமா? யோசேப்பு இல்லையே, எல்லாத்தையும் மறக்க வச்சாரு. அப்போ உங்களுக்கு இன்னும் மறக்க முடியல, உங்களால் அந்த மேனேஜரை மறக்க முடியல, உங்களால் அந்த பாஸை மறக்க முடியல, உங்களால் வந்து ஒரு மாமியாரையோ இல்லை உங்களால் வந்து கணவனையோ மனைவியோ இல்லை பிள்ளைகளையோ இல்லை பெற்றோரையோ மறக்க முடியல, மன்னிக்க முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னும் மனக்கசப்பு இருக்குன்னு அர்த்தம்.
மனாசே என்னை மறக்க வைத்தார். அடுத்து என்ன? எப்ராயிம். எப்ராயிமுக்கு என்ன அர்த்தம்? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அப்ப என்ன? நீங்க நல்லா யோசிங்க. உங்களை பருக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மனக்கசப்பு இருக்க இடத்துல வராது. உப்பு தண்ணியில ஒண்ணுமே வராது. டெட் சீல நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. காரணம் என்ன? அது சாவு கடல். அதுல ஒரே உப்பு. மனக்கசப்புங்கிற உப்பு உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க ஒரு ஃப்ரூட் ஃப்ளவர், நீங்க காய் கனி கொடுக்குறவங்களா இருக்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு ஒண்ணா இருக்க முடியாது. அதே மாதிரி யோசேப்பு என்ன பார்த்தாருன்னா, சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார்னு பார்த்தாரே ஒழிய அவர் மற்றவருடைய பாவத்தை பார்க்கவே இல்லை. மற்றவர்கள் செய்த பாவத்தை பார்க்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு காரண காரியத்துக்காக அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால தன் சகோதரர்கள் மேலேயோ இல்லை பாத்திபர் மேலேயோ இல்லை பாத்திபருடைய மனைவி பேர்லையோ யார் பேர்லையும் அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப என்னன்னா, உங்களுக்கு எதிராக பண்ணக்கூடியவங்க எல்லாருமே கர்த்தருடைய கரத்தில் உள்ள ஒரு கருவி கர்த்தர் பயன்படுத்துகிறாருங்கிறது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த கசப்பு போயிடும். எப்ப தெரியுமா உங்க மனசுல கசப்போம்? அவங்களையும் கர்த்தர் ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. ஏன்னா எல்லா ஜனங்களும், அது யாராக இருந்தாலும் எல்லாருமே கர்த்தருடைய கரத்தின் கீழே இருக்கிறாங்க, அவங்களையும் ஒரு கருவியா கர்த்தர் பயன்படுத்துறாருன்னு சொல்லி சொல்ல எண்ணம் வந்தாதான் உங்களுக்கு கசப்பு போகும். இல்லைன்னா உங்க இருதயத்தில் என்ன கசப்பு இருக்க தான் செய்யும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இருதயத்தில் என்ன கசப்பு இருக்கு? யோசேப்பிட்ட இவ்வளவு குற்றம் நடந்துச்சே, யோசேப்பிட்ட ஒரு காரியம் கூட இல்லையே. நீங்க பேதுரு எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு. 1 பேதுரு 2:20 பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியாய் இருக்கும். ஒரு சகோதரன், அவர் ஒரு கம்பெனியில பெரிய வேலையில பார்த்தாரு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு. 20 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தவர். கடைசியா அவர் அந்த சிஇஓவோட கசின் ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி இவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவரை வேலைக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ இவருக்கு வேலை போயிருச்சு. ஆனா இவர் தான் வருஷம் பெஸ்ட் சேல்ஸ்மேன் அவார்டு வாங்கினவர். ஒவ்வொரு வருஷமும் சிறந்த ஆளு. ஆனா சிஇஓ ஆளை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்போ இவர் கையில 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, அந்த கம்பெனி எப்படியாவது வீணா போகணும்னு நினைச்சு அந்த கம்பெனி எப்படி பண்ணுது, அந்த கம்பெனி சேல்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிஇஓ மேல மற்றவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பார்த்து அந்த கம்பெனி என்ன நடக்குது, அந்த கம்பெனியில் எவ்வளவு சேல்ஸ் நடக்குது, அதை பத்தி எங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியும், இப்படியே அவர் காலத்தை ஓட்டலாம். இன்னொரு காலம் என்ன, கர்த்தர் என்னை அவ்வளோ காலம் கற்றுக்க வச்சுட்டாரு, இப்போ நான் யோசேப்பு வழியில் போக போகிறேன், நான் போய் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி என்னை அடுத்த நிலை கொண்டு போக முடியும்னு சொல்லி வேலையை தேடி நான் என்கிட்ட வேலையை தான் எடுக்க முடிஞ்சுது. என்னுடைய திறமைகளையோ என்னுடைய தாளந்தோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ அவங்க ஒருத்தர் எடுக்க முடியாது, ஒரு காலமும் எடுக்க முடியாது. நான் அதை கொண்டு வேற இடத்துல வேலை தேடி நான் கர்த்தருக்கென்று வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக மாறி அவர் வேலையை எடுத்தார். இன்னைக்கு இன்னும் அதை விட சிறப்பான நிலைமையில் இருக்கார். இப்போ ஒரு கம்பெனிக்கு அவரே சிஇஓவாக மாறிட்டார். இப்போ 2ல் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒன்று பிட்டர் ரூட்டு, இன்னொன்று ஜோசப் ரூட். அப்படி தான் நான் வச்சுக்கிறேன். ஒன்று யோசேப்பு வழியாக போக வேண்டியது, இன்னொன்று கசப்பான வழியில் போக வேண்டியது. இப்போ உங்களுக்கு உட்காந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன் இது தப்பாக போச்சு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் விடு. இப்போ நீ என்ன செய்ய போற? ஏன்னா நம்ம எல்லாருமே அடுத்தவனை குற்றம் சாட்டுறதுல பயங்கரமான ஆளுங்க. என்ன காரணம்? நம்ம அப்பா ஆதாம் அப்படி. ஆமா, ஏண்டா பழத்தை சாப்பிட்டியா? ஆமா ஆண்டவரேன்னு சொல்லலை.
நீர் கொடுத்த மனைவி, 2 பேர் ஒரே கல்ல 2 மாங்காய். இப்ப தப்பு உங்ககிட்ட, கொடுத்த ஆளுகிட்ட. அதனால நம்ம என்னன்னா, ஏன் உனக்கு என்னாச்சு, ஐயோ உங்களுக்கு தெரியாதுன்னு என் கம்பெனி மோசம்னே, ஐயோ உங்களுக்கு தெரியாதுன்னு NHS மோசம்னே, அண்ணே உங்களுக்கு தெரியாதுன்னு என் இது மோசம்னே, அது மோசம்னே, இது மோசம்னே. நீ எதுக்குனே இருக்க? உன்னை எதுக்கு கர்த்தர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? நீ அங்க உட்காந்து மோசம் சொல்றதுக்கா? நீ எந்த ரூட்ல போற? யோசேப்பினுடைய வழியில போறியா, இல்ல கசப்பான வழியில போறீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, உங்க வாயின் வார்த்தையை பாருங்க. ஏன்னா அந்த கசப்பு இருந்துச்சுன்னா உங்க பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணில் வந்து எப்படி வந்து கருப்பு கண்ணாடி போட்டா எல்லாம் கருப்பா தெரியுதோ, அதை மாதிரி கசப்பு கண்ணாடி போட்டீங்கன்னா எல்லாமே தப்பான ஆளாவே தெரியும். அவங்க சரியில்லை, அவங்கள போட்டு கொடுத்துறாங்க, இவங்க சரியில்லை, இவங்கள சரியில்லை, இவங்க சரி. அப்ப யார் தான்டா நல்லவன்? கண்ணாடியில பார்த்தா நீயும் கெட்டவன். இதுதான் பிரச்சனை. ஏன்னா உங்க கசப்புங்கிற ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் தெரியும். இப்போ நீங்க யாரை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஆனா யோசேப்பு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கணும். ஆனா என்ன பண்ணாரு? படலையே, கசப்பே இல்லையே. அப்போ முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க, உண்மையில் உங்களா இருங்க. 3வது கசப்பா இருக்காதீங்க. 4வதா காத்திருக்க ஆயத்தமா இருங்க. willing to wait. இப்போ 40வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நீ போன 40வது அதிகாரம் 15வது வசனத்துல சொன்னாரு, எப்பா நீ ராஜா முன்னாடி போகும்போது என்னைய மறந்துடாதேன்னு. இவன் போயிட்டான். போய் 2 வருஷமா மறந்தே போயிட்டான். 2 வருஷமா மறந்தே போயிட்டான். 46வது வசனம் வாசிங்க. 41வது அதிகாரத்துல யோசேப்பு ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதா இருந்தான். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. 17 வயசுல அவன் போனான். 30 வயசு, கிட்டத்தட்ட 13 வருஷம். இந்த 13 வருஷத்துல பாத்திபர் வீட்டில் ஒரு வருஷம் இருந்திருப்பான்னு வேத வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் சிறைச்சாலையில் இருந்திருக்கான். மொத்தம் 13 வருஷம் பட்ட பாடு. யோசேப்பு பட்ட பாடு 13 வருஷங்கள். யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த 13 வருஷத்துல எப்படி காத்திருக்க முடியும்? என்ன மாதிரி உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காரியமும் காத்துக்கிட்டே இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப காத்திருப்பதுங்கிறது என்ன? இது சிறைச்சாலைங்கிறது வந்து அவனை வந்து ஆயத்தப்படுத்தக்கூடிய பட்டறையா இருந்துச்சே ஒழிய அவனை ஒடுக்கின பட்டறை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா அவன் பார்வோனுக்கு முன்பாக நின்று தேசத்தை ஆளும்போது என்ன நடந்துச்சு? அவன் முழுக்க இங்க என்ன சிறைச்சாலை எப்படி ரன் பண்ணா, பாத்திபர் வீட்டை எப்படி ரன் பண்ணான்னு சொல்லக்கூடிய காரியங்கள் அவனுக்கு உதவி உள்ளதாக மாறிச்சு. தேசத்தை எப்படி நடத்தணுங்கிற ஒரு படிக்கெல்லாம் மாறிச்சு. அப்ப காட் prepared him in both the places. அவன் அடிமையா இருந்த போதும் சரி, சிறைச்சாலையில் இருந்த போதும் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. அப்ப வெயிட்டுங்கிறது என்ன? எப்படி நம்ம வந்து காத்திருக்கிறது? அது வந்து ஒன்றும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. கர்த்தர் செய்யட்டும், அவ்வளவுதான், அவர் சொல்லியிருக்காரு இல்ல, அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஏன்னா சில நேரங்களில் வந்து கணவன் மனைவி வந்து பிள்ளை பிறக்கணும்னு ஜெபம் பண்ணுவான். ஆனால் கணவன் மனைவியும் சண்டை போட்டு ஒருத்தர் வேற பெட்ரூமில் படுத்தானா எப்படி பிள்ளை பிறக்கும்? ஜெபம் பண்ணா வந்துருமா? அப்போ யோசிச்சு பார்க்கணும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்ல. அப்போ என்னன்னா இங்கே 13 வருஷமா, இந்த 12 வருஷமா அவர் ஒன்றும் சிறைச்சாலையில் என்ன வாழ்க்கை போங்க, ஒன்றுமே சரியில்லை, நான் என்னமோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி 12 வருஷம் உங்கள் சிறைச்சாலையில் இல்லை. ஹி வாஸ் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங். நான் தான் சொன்னேன், பாத்திபர் வீட்லேயும் சரி சிறைச்சாலையிலையும் சரி 2 பேரும் சாப்பிட்றது மட்டும்தான் பார்த்தாங்க, மீதி எல்லாம் யோசேப்பு வேலை பார்த்தார். அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்த, அதாவது காத்து இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு காரியம். 2வது நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு மனசோர்வு வந்திருக்கும்.
முதல்ல உள்ளுக்குள்ள வந்து சிறைச்சாலையில் இருந்தப்போ ஒரு மனசோர்வு வரக்கூடியது. ரெண்டாவது வரக்கூடிய மனசோர்வு, இவன் ராஜா முன்னாடி போய் நின்றுட்டான்னு தெரியும். 2 வருஷமா மறந்துட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? இப்ப நம்மகிட்ட நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இதே தான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, அண்ணே நான் உங்களுக்கு எவ்வளோலாம் உதவி செஞ்சேன் தெரியுமாண்ணே, நான் உங்களை பிக்கப் பண்ணேன், ட்ராப் பண்ணேனே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேனே, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேனே. நீ யாருக்கு செஞ்ச? அவங்களுக்காக செஞ்சியா, கர்த்தருக்காக செஞ்சியா? ஹலோ? ஏன்னா நிறைய பேர் ஏதாவது செஞ்சுட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்க எனக்கு உண்மை இல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை இல்லை, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. சபையில் நீங்கள் யாருக்காவது, நம்ம ஆவிக்குரிய குடும்பத்தில் யாருக்காவது உதவி பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்யலை, கர்த்தருக்குன்னு செய்யணும். ஏன்னா அப்பதான் வந்து என்ன, அவங்க வந்து உங்களை இது பண்ணலைனாலும் உங்களுக்கு என்ன வராது, டிசப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட் வராது. ஐயோ நான் எப்படியெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, எப்படியெல்லாம் போனேன் தெரியுமா, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அப்ப யாருக்கு செஞ்ச? நீ கர்த்தருக்கு செய்யல, ஒரு ஆளுக்கு செஞ்சிருக்க. ஏன்னா நீங்க வந்து இங்க தெளிவா பார்க்க முடியுது, அவன் வந்து கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய ஒரு காரியத்தை. இந்த சைலண்ட் இயர் பார்க்கும்போது 13 வருஷமா கர்த்தருடைய சத்தம் வந்துச்சா? ஹலோ? 17 வயசு இருக்கும்போது கனவு வந்துச்சா? அதுக்கப்புறம் கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? யோசேப்பே நான் உன்னை பார்த்திபர் வீட்டில் வைத்து புடமிடுகிறேன் சொன்னாரா? இல்ல சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பே நான் உங்கிருந்து நேராக உன்னை அரண்மனைக்கு கொண்டு போக போகிறேன் அப்படின்னா கூட எப்ப ஆண்டவரே எப்ப ஆண்டவரேன்னு உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஏதாவது சொன்னாரா? ஹலோ? ஏதாவது சொன்னாரா? வார்த்தையே வரலையே. அப்ப அதுக்காக கர்த்தர் இல்லைன்னு அர்த்தமா? கர்த்தரி. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த 39வது அதிகாரத்தில் மட்டுமே 4 முறை கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து 4 முறை எழுதுற காரணம் தான். ஏன்னா சில நேரங்கள்ல கர்த்தர் சத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன் சைலன்ஸ் ஆல்சோ காட் இஸ் தேர். சில நேரங்களில் கர்த்தர் அப்படிதான். நீங்க வந்து ஆண்டவர் வந்து ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க தப்பு பண்ணாதான் வார்த்தை வரும், இல்லைன்னா வராது. 37வது சங்கீதத்துல 5 to 9 வரை உள்ள வசனங்கள் பாருங்களேன். கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. என்ன? கர்த்தரை நோக்கி உட்கார்ந்து அவருக்கு காத்திரு. மேலும் என்ன பண்ணாத? அப்ப எரிச்சல் ஆகாத. நீ என்ன பண்ணாத? எரிச்சல் அடையாத. ஒருத்தன் காரிய சித்தியா மேல வர்றான், எரிச்சல் அடையாத. உனக்கு தீவனை செய்யறானா, எரிச்சல் அடையாத. ஏன்னா நீ அமர்ந்துரு, கர்த்தர் செய்வாரு. அடுத்து பாருங்க. என்ன? கோபத்தை விட்டு உக்கிரத்தை விட்டு விடு. அவனுக்கு பதிலுக்கு பதில் பொல்லாப்பு செய்யணும்னு உனக்கு எரிச்சல் வர வேண்டாம். எனக்கு செஞ்சிட்ட, உனக்கு ஏதாவது நான் செய்யணும், வேண்டாம், எரிச்சல் வேண்டாம். அவன் அறுப்புண்டு போவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப என்ன, நம்மளை கர்த்தர் மேலோக்கி கொண்டு போனா என்ன? எரிச்சல் அடையாம, கோவப்படாம, நீங்க கர்த்தருக்கு என்று காத்திருக்கக்கூடிய மக்களா. ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. இருக்குதுலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? சும்மா உட்கார்ந்து இருக்கதான். கர்த்தருக்குன்னு காத்திருக்கிறது காலம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கொடுமையான காரியம். ரொம்ப இது ஈஸியே கிடையாது. நீங்க வந்து இதை உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க லவ் பண்ணும்போது காதலிக்காக காதலன் வெயிட் பண்றதுங்கிறது வந்து 3 மணி நேரம் ஆனாலும் பேசாம உட்காந்துருப்பான். நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை இப்பதான் வந்தேம்மா. இதே இது மனைவி 3 நிமிஷம் லேட்டா வந்தா என்ன? உங்களுக்கே தெரியும், கொதி வரக்கூடியதா. ஆனா கர்த்தருக்குன்னு காத்திருக்கக்கூடிய காரியம் நீங்க யோசிச்சு பாருங்க. எரிச்சல் அடையக்கூடாதுன்னு சொல்றாருல. இப்போ யோசேப்ப பார்வோன் வந்து கொண்டு போய் பெரிய லெவல் கொண்டு போய் வச்சுறாரு. பார்வோன் என்ன செய்யறாரு? எப்பா என்னோட 2வது சாரட்டை எடு, 2வது வண்டி எடு, ஆளை ஏத்து, ஊரு புறம் கொண்டு போ. எகிப்து முழுவதுலையும் ஒரு பையன், ஒரு ஆளு
யோசேப்பு அனுமதி இல்லாம கையையும் தூக்கூடாது, காலையும் தூக்கூடாது, எல்லாம் மொட்டி போட்டு வணங்கு. என்ன, எல்லா அதிகாரமும் உனக்கு தான். என்ன, நான் உன்னை விட கொஞ்சம் பெரிய, அவ்வளவுதான், மீதி எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, என்னை விட்டுறாத, அதனால நான் உன்னை விட கொஞ்சம் பெரிய ஆளு, மீதி எல்லாமே உனக்கு கீழே. இப்போ அடுத்த நாள் காலையில் பாத்திவர் வந்து டியூட்டிக்கு போகணும். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். பாத்திவர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? அநேகமான இதுதான் நான் கடைசியாக பார்க்குற நாளாக இருக்கும், உனக்கு இதுதான் கடைசி நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சொன்ன பார்த்தியா, அவன் தான் இப்போ எல்லாம், அவனுக்கு முன்னாடி எல்லாரும் முட்டி போடணும், அவன் அனுமதி இல்லாமல் கையை தூக்கக்கூடாது, காலை தூக்கக்கூடாது, நீ அன்னைக்கே தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவன் கொலை செய்யாமல் நான் சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சேன். ஏன்னா ராஜா வீட்டு காவல் அறைக்கு தான் அவனை அனுப்பிச்சான். அவன் வந்து ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள ஆள் தான் பாத்திபர். ஏன்னா ராஜா யாரை பிடிக்கல அவர் போட்டிருக்க சிறைச்சாலை, இது வந்து எல்லாம் ஜென்ரல் பிரிசன் கிடையாது, ராஜாவோட பிரிசனில் இருக்கிறாரு. அப்போ இவன் சொல்லும்போது எப்படி வந்திருப்பான்? இப்போ ஒரு எரிச்சல் உள்ளவராக இருந்து இல்லை கோபம் பண்ணுறவனாக இருந்தால் யோசேப்பு என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்து இந்த பைபிளில் என்ன வந்திருக்கணும்? அடுத்த நாள் காலையிலே பாத்திபரும் பாத்திபர் மனைவியும் கொலை செய்யப்பட்டார்கள் இருந்திருக்கணும். இப்போ நம்மளா இருந்தால் செஞ்சிருப்போம். 12 வருஷம் எப்படி சொல்லும் போதே நம்ம பல்ல கடிச்சு அவனை இது பண்ணி அதுக்குள்ளே அவங்க உள்ள மாட்டி செத்துருவான். பாத்திவர் பேரை சொல்லும் போதே அவன், நம்ம சொல்லும் போதே அவன் அப்படி நொறுங்கிடுவான். யோசேப்பு அப்படி இல்லையே. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இதுதாங்க எரிச்சல் அடையாமல் பொல்லாப்பு செய்யாமல் இருக்கிறது. 37 சங்கீதம் 5-9 வசனம் வரைக்கும் யோசேப்புக்கு ரொம்ப அழகாக பொருந்தக்கூடிய காரியம். அதனால தான் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 5:6 சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள். அப்போ இந்த நாளில் நீங்கள் எப்படி காத்திருக்க போறீங்க? உங்களுக்கு இந்த சைனீஸ் பாம்பு ஸ்டோரி உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைனீஸ் பாம்பு ஸ்டோரி வந்து என்னென்னா, அந்த சைனீஸ் மூங்கில் வந்து பூமியில் அதை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நாள்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் மண்ணு மேலே தண்ணி ஊற்றுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஊற்றுறது பரவாயில்ல, 3 மாதம் 6 மாதம் போதான் பரவாயில்ல, 1 வருஷம் வரைக்கும் கூட ஓகே பரவாயில்லைன்னு விட்டுருவோம். ஆனால் 5 வருஷம் தண்ணி ஊற்றியும் எதுவுமே வெளியே தெரியாது. ஆனால் அடுத்த 6 வாரத்துக்குள்ள 90 அடி வந்துடும். 90 feet, 6 weeks, 6 வாரம் தான், 1.5 மாசத்துல. இப்போ இந்த மூங்கில் வளர்ந்தது 6 வாரமா 5 வருஷமும் 6 வாரமா? சில நேரங்களில் கர்த்தர் காத்திருக்கும் போது ஒன்றுமே நடக்காது போல, உங்களை மண்ணை போட்டு மூடுனது போல, உங்கள் மேலே இருளாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை கொண்டு போய் உயர்த்துவார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் 2 காரியம் செய்யக்கூடாது. எனக்கு எல்லாம் புரியணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது. நம்ம கசப்பு வளர விடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அர்த்தம் புரியாதா இருந்தாலும் நம்மளால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு சரியானது செய்வார்னு சொல்லி கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் நம்மளால் வாழ முடியும். இந்த நாளில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் உங்களை சுயசோதனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கீங்க பாருங்கள். ஒரு சிலர் யோசேப்பை போல் உங்களை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து சிறைச்சாலையில் அனுபவத்தில் இருக்கிறது போல் இருக்கிறீங்களா? இல்லை எங்கே இருக்கிறீங்க? இல்லை யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குது? இல்லை உங்கள் வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியணும்னு யோபு கேட்டார், ஆபக்கு கேட்டார், யோவான் சாணன் கேட்டார், பவுல் கேட்டார், யாருக்கு எதுவுமே தெரியல. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்குதா? இல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அதே மாதிரி
கர்த்தருக்கென்று காத்திருக்கக்கூடிய மக்களாய். எனக்கு புரியல ஆண்டவரே, இது அந்த மூங்கிலுக்கு கீழே தண்ணி கீழே வேர் விட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் வெளியே ஒன்றுமே தெரியல. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்தாரு, அது வெளியே தெரியல. அதற்கு ஒரு கால அவகாசம் எடுத்தது. ஆனாலும் நாங்கள் இப்பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தெரியாமல் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, எது புரியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறவர்களாய், கசப்பு அவர்களுக்குள்ள வேறு ஊன்றாதபடி உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே, உமக்கென்று காத்திருக்கிறவர்களாய் காத்திருந்து ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.